Strait of Hormuz. Strait of Hormuz. Strait of Hormuz. Strait of Hormuz. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸ் நீங்க எல்லாம் அடிக்கடி இப்போ கேள்விப்படுறீங்கல்ல. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு பெரிய கடல்கள் இல்லைன்னா ரெண்டு ஜலசக்தியை இணைக்கக்கூடிய ஒரு ஒரு ஒடுகலான ஒரு பாதை, நேரோவான ஒரு பாத் தான் வந்து ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல ஒரு இடம், அது ஒரு ஐலண்ட் மாதிரி, இந்த ஈரான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலண்டு. ஸோ இந்த இந்த நேரோவான இந்த ஒடுகின பாதை வந்து, இந்த ஒடுகின ஜலசந்தி தண்ணி போகக்கூடிய அந்த வழி வந்து அந்த ஹார்மஸ்ன்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட நார்த் வடக்கில் பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்கும், தெற்கில் பார்த்தீங்கன்னா ஒமான் இருக்கும். ஸோ ஏன் இது இவ்வளவு முக்கியமான ஒரு இடமா இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு ஜலசக்திக்கு உள்ளாடி தான் வந்து பஹ்ரைன், ஈராக், ஈரான், அப்புறம் கத்தர், யுஏஇ, துபாய், இந்த யுஏஇன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அரபு அமீரகம், இது சவுதி அரேபியா, இது எல்லாமே வந்து இந்த ஒரு நார்த் அப்படின்ற அந்த ஒரு ஏரியாக்குள்ளாடி தான் வந்து இருக்குது. அதனால தான் வந்து இந்த நாடுகள் எல்லாமே வந்து எண்ணெய் வளமிக்க நாடுகளாக இருக்கு இல்லையா. ஸோ அங்கேருந்து எண்ணெய் ஆகட்டும், இல்லை இந்த நமக்கு தேவையான எல்பிஜி கேஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்பிஜி, சிஎன்ஜி, இந்த மாதிரிப்பட்ட கேஸ் எல்லாம் அங்கே இந்த வாயுக்குள் எடுத்துகிட்டு வரணும்னாலும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற அந்த ஒரு நேரோ பாத் வழியாக தான் வர முடியும். ஏன் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கு தேவையான 20% எரிசக்திகள் வந்து இந்த வளைகுடா நாடுகளில் இருந்து, இந்த சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், கத்தர், இந்த மாதிரிப்பட்ட வளைகுடா நாடுகளில் இருந்து தான் வந்து நமக்கு வந்து ஏற்றுமதி ஆகுது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற அந்த ஒரு சோக் பாயிண்ட், அதான் வந்து ஒரு 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 ஹார்ட் அப்படின்ற மாதிரி, இந்த எனர்ஜி சோர்ஸோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அவங்க ஈரான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கேருந்து ஏற்றுமதியாகி இங்கே வரக்கூடிய ஐட்டம்ஸ் ஒன்றும் வர மாட்டேங்குது. ஸோ இதனால தான் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவமானதாக கருதப்படுது. அப்புறமா வந்து இப்போ நம்ம நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றத மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் மூட போகிறாங்க, மூடிட்டாங்க, கொஞ்சம் திறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம் இல்லையா. இந்த மூடுறாங்க அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க? அங்கே கேட் இருக்குமா, கேட்டை வச்சு அடைப்பாங்களா, இல்லை கேட்டை தான் திறப்பாங்களா, என்ன அப்படின்றது நமக்கு சில டைம் தோணும் இல்லையா, அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இந்த மூடுறது அப்படின்னு சொல்கிறது வந்து லீகலான ஒரு ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு ஒரு சட்டத்திட்டம் மாதிரி. அவங்க வந்து அவங்களோட அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஈரானோட கண்ட்ரோலில் இருக்கிறனால ஈரான் மிலிட்ரி வந்து அந்த சைட்ல எல்லாம் வச்சிருப்பாங்க, மிலிட்ரி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அவங்க வந்து இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை வந்து தாக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மிரட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து என்னன்னா, நான் வந்து இந்த இடத்த அடைச்சிருவேன் அப்படின்னு. இந்த இடத்த அடைச்சாச்சுன்னா நம்ம சொன்னது மாதிரி 20% எரிசக்திகள் உலக நாடுகளுக்கு தேவையானது எல்லாமே வந்து வெளியே வராது. அப்படி இருக்கும்போது எல்லா நாடுகளுக்கும் நமக்கு இப்போ அந்த எல்பிஜி தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ அதனால தான் வந்து ஈரான் வந்து அந்த அந்த விஷயத்தை வச்சு மிரட்ட ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஷிப் எதுவுமே அந்த இடம் வழியாக போகக்கூடாது. அப்படி போனால் நாங்கள் வந்து எங்கள் மிலிட்ரியை வச்சு உங்களோட ஷிப் மேலே பாம்பு போடுவோம், இல்லை மிசைல் போடுவோம், இல்லை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்கல்ல. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க வந்து அதை க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் யார் ஷிப் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்தாலும் நாங்கள் வந்து தாக்குவோம் உங்களை, அதை வந்து இந்த உலக நாடுகள் யாரும் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறது தான் இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது. அங்கே ஃபிசிக்கலாக எந்த கேட்டோ எதுவுமே இருக்காது, ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி வந்து ஷட்டர்ஸ் எதுவுமே அங்கே இருக்காது. அந்த ஒரு ஒரு அவங்க ஒரு ஒரு எல்லையை வந்து வகுத்து வச்சிருக்காங்க. அந்த எல்லையில வந்து நீங்கள் வந்து தாண்டி போகக்கூடாது, போனால் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது உங்கள் மேலே பாம்ஸ் மிசைல்ஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து ஒரு இன்னொரு விஷயங்கள் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, அமெரிக்கா வந்து ஈரானோட மைன்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அமெரிக்கா வந்து ஈரானோட மைன்ஸை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நேற்றுக்கு வந்து ஒரு பரபரப்பான நியூஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த க்ளோஸ் பண்ணுறது வந்து வெறும் வார்த்தையால் வந்து அவங்க வந்து மிலிட்ரி வச்சு நாங்கள் சுற்றுவோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மைன்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பாம் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு காரோட டயர் சைஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே ஃபுல்லாக வெடிக்கக்கூடிய வெடிமருந்துகள் எல்லாம் இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து ஒரு எல்லை கோடு வகுக்கிறாங்கல்ல இந்த கடலில், அந்த எல்லை கோடில் வந்து இவங்களோட கப்பல்கள் மூலம் போய் அதை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த பாம்ஸை வந்து ஃபுல்லாக கடலுக்கு மேலே மிதந்துட்டு இருக்காம கொஞ்சம் வந்து உள்ளே எடுத்து அதை வந்து கீழே வந்து கெட்டி வச்சிருப்பாங்க தரையில். இந்த வெடிமருந்துகள் இது எல்லாத்தையுமே வந்து வைக்கிறதுக்கு ஒரு கப்பல் இருக்குது, அதுக்கு பேர் மைன் லேயர். அது என்ன பண்ணணும்னா, அந்த கப்பலை அவங்க ஒரு இடத்த வகுத்து வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல கப்பல் ஏதாவது தாண்டி போயிருச்சுன்னா
கப்பல் பக்கத்துல வரும்போது கப்பலோட அந்த அதிர்வு இருக்கும்ல, அந்த கப்பல்ல இருக்கிற சவுண்டு, இல்ல கப்பல் வந்து தண்ணிய வந்து தள்ளிக்கிட்டே வரும். அந்த அழுத்தங்கள், இந்த அதிர்வுகள், இந்த விஷயங்கள்ல இந்த எக்ஸ்ப்ளோசிவ் இந்த குண்டுகள் வந்து ஆக்டிவேட் ஆகி வெடிக்கும். அப்போ வந்து அந்த அந்த வழியா எந்த கப்பல், அந்த கப்பல் மிலிட்டரி கப்பலா கூட இருக்கணும்னு இல்லை. ஏதாவது நம்ம கச்சா எண்ணெய் எடுத்துட்டு வர கப்பலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது எரிவாயு எடுத்துட்டு வர கப்பலா இருக்கலாம். எந்த கப்பல் அந்த வழியா கிராஸ் ஆகி போனாலும் அந்த கப்பல் வந்து வெடிச்சிடும். வெடிச்சு கம்ப்ளீட்டா கப்பல் நாசமாயிடும். ஸோ இதுக்காக வந்து இந்த ஈரான் மிலிட்டரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி மைன்ஸை வந்து கடல்ல வந்து அவங்க ஒரு ஒரு லேண்ட்மார்க் கிரியேட் பண்ணி, லேண்ட்மார்க்னா ஒரு இடத்த எல்லை கோடு மாதிரி வகுத்து அதுக்குள்ளாடி வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து மைனிங், சி மைனிங் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து அமெரிக்கா எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்ப அமெரிக்கா எப்படி இந்த இதெல்லாம் அழிச்சாங்க? இது வந்து கடலுக்கு மேல் மட்டத்துல இருக்கிறதா இருந்தா நமக்கு தெரியும் பார்க்கறதுக்கு. இது வந்து கடலுக்கு உள்ள வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல வந்து அவங்க நிலைநிறுத்தி இருப்பாங்க. அப்ப வந்து ஷிப்ஸ் போகும்போது அதை இடிச்சு வெடிச்சிரும். ஆனா வெளியே இருந்துன்னா ஷிப்பு கேப்டன்ஸ்க்குமே வந்து தெரியும். அவங்க அந்த வழியா போக மாட்டாங்க இல்ல. அப்ப அமெரிக்கா மட்டும் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் அந்த டிஃபென்சிவ் சிஸ்டம்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு தான் வந்து என்னன்னா, இந்த மைன்ஸ் ஹண்ட் பண்றது. அப்படின்னா இந்த மைன்ஸ் இருக்குல்ல, மைன்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த வெடிமருந்து இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பாம்ப். அதை வந்து வேட்டையாடக்கூடிய கொஞ்சம் டிஃபென்சிவ் விஷயங்களை வந்து அமெரிக்க மிலிட்டரியுமே வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வழியா அந்த இடங்கள்ல வந்து இந்த சோனார் அப்படின்னு ஒரு கருவி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சோனார் சிஸ்டம். அது வந்து ரொம்ப ஒரு இன்ஜினியரிங், ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். நான் வந்து அதை மேலோட்டமா சொல்றேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, சவுண்டை வந்து கீழே அனுப்பும் தண்ணிக்குள்ள. அப்போ சவுண்டு வந்து கீழே போய் கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ அந்த இடம் வந்து இதுக்கு மேலே போக முடியாது, அங்கே ஏதாவது தடுப்பு இருந்துச்சுன்னா அதில் பட்டு சவுண்டு திரும்ப வரும் இல்லை, எக்கோ அடிக்கும் இல்லையா, அந்த எக்கோ வர்றதை வச்சு இந்த இந்த சிஸ்டம் சில கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஏன்னா சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப இப்போ எனக்கு தலைக்கு இப்படி வருதுன்னா இந்த இடத்துல ஹிட் ஆகுறது முதல்ல வந்து எக்கோ ஆகி வெளியே போயிடும். இந்த இடத்துல ஹிட் ஆகுறது இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, ஸோ இப்படி கொஞ்சம் கூட தூரமாக வந்து கொஞ்சம் லேட்டாக போகும். இதை வச்சு அவங்களோட சிஸ்டத்தில் வந்து அவங்க வந்து இங்க இருந்து போனது, இங்க இருந்து போனது, இங்க இருந்து போனது, இங்க இருந்து போனது, இப்படியே எல்லா சிக்னல்ஸும் போனதை வச்சு அவங்களுக்கு அந்த சிஸ்டத்துல ஒரு மேப் கிடைக்கும். அப்போ அங்க என்ன இருக்கு அப்படின்ற, என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இதுல வந்து இப்போ கீழே இருக்கிற கடலுக்குள்ள இருக்கிற அந்த மலைகள், இல்லைன்னா பாறைகள், இது மாதிரிப்பட்டதுமே வரும். அதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இப்போ அந்த அட்வான்ஸ்டான சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அவங்க கண்டுபிடிச்சு எது மலைகள் அப்படின்றத பார்த்து, எது வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் சாதனங்கள்னு பார்த்து அதை ஒன்னொன்னா தனித்தனியா அட்டாக் பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. இது அழிக்கிறதுன்றது ஒன்னொன்னு தனித்தனியா அட்டாக் பண்ணணும். இவங்க சில டைம் வந்து ஷிப்பு மாதிரியே செயற்கையா அவனை உருவாக்கி அந்த ஷிப்பு போகும்போது என்னெல்லாம் அங்கே ப்ரெஷர் வரும், சவுண்டு வரும், அதிர்வுகள் வரும், இது எல்லாத்தையும் உள்ள உருவாக்கி அப்போ வந்து அந்த மைன்ஸ் வந்து ஷிப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சிடும். அந்த டைம்ல அங்கே ஷிப் எதுவும் இருக்காது, இவங்கெல்லாம் செயற்கையாக அதை உருவாக்குவாங்க. அப்படிதான் வந்து அதை அழிக்க முடியும், அல்லாமல் வந்து அதை அழிக்க முடியாது. இதை தான் வந்து அமெரிக்கா கிளைம் பண்றாங்க. இந்த ஷிப்ஸ், இந்த மைன்ஸ் எல்லாம் நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு கிளைம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மைன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம், நீங்க வந்து இனிமேல் ஷிப் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லா மைன்ஸையுமே ஒரேடியாக க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த லேண்ட்மார்க்ஸ் ஃபுல்லாக வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ஒன்று ஒன்றா பார்த்து ஒவ்வொரு மைன்ஸாக பார்த்து தான் வந்து அதை வந்து வெடிக்க வச்சு எல்லாத்தையும் செயலிழக்க வைக்கணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இந்த ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுங்க வந்து இந்த இடங்கள்ல வந்து போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சரக்குகளை ஏற்றி கொண்டு வர டைம்ல வந்து ஏதாவது வெடிச்சு ஏதாவது வெடி விபத்துகள் நடந்துச்சுன்னா ஷிப்பும் போயிடும், அதுல வர சாதனங்களும் போயிடும், எல்லாமே இருந்து பற்றி எரிஞ்சிரும் இல்லையா. அதனாலதான் வந்து அந்த ஷிப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரிப்பட்ட வார்ச்சூழல்கள், இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலைகள்ல வந்து கப்பல்களை அனுமதிக்க மாட்டாங்க, இல்லை கப்பல்களை ஓட்ட விட மாட்டாங்க. ஆனா வந்து இந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும். என்ன அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலா இந்த மாதிரி கப்பல், இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட், விமானங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ரொம்ப காசு இருக்கக்கூடிய மதிப்பு மிக்க சாதனங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட் எல்லாம் திங்ஸ் ஏற்றிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து போகும்போது அதுல நிறைய விதமான பணம் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். முதல் வந்து அந்த ஏர்கிராஃப்ட் இல்லைன்னா அந்த ஷிப்பை வந்து வாங்குறதுக்கு பல ஆயிரம் கோடிகள் செலவாயிருக்கும். அதுக்கு ரெண்டாவது வந்து அந்த ஷிப்புக்கு மேலே இருக்கக்கூடிய சரக்கு, இப்போ வந்து கச்சா எண்ணெய் ஆகட்டும், இல்லை வந்து இந்த எரிவாயு ஆகட்டும், இது எது வந்து ஷிப்புக்கு மேலே வச்சு கொண்டு வரும்போதும் அந்த சரக்கோட மதிப்பு இருக்கும் இல்லையா, அதுவும் பல ஆயிரம் கோடிகள் இருக்கும். இல்லை சில டைம் கார் எல்லாம் கொண்டு வருவாங்க, விலை மதிப்பு மிக்க கார்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வருவாங்க, அதோட காசு இருக்கும். அப்புறமா வந்து அதில் இருக்கிற அந்த கேப்டன்ஸ், அந்த க்ரூஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள், அவங்களோட உயிர் மதிப்பு இருக்கும். இதெல்லாம் போக இனி ஒன்று என்னன்னா, ஏதாவது இந்த மாதிரி இப்போ ஏதாவது நாடுகள் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து க்ரூட் ஆயிலை வந்து ஏற்றிட்டு வராங்கன்னு வச்சுக்குவோம். க்ரூட் ஆயில் ஏற்றிட்டு வரும்போது இந்த மாதிரி அட்டாக் பண்ணி டேங்க் வெடிச்சு க்ரூட் ஆயில் ஃபுல்லாக கடலில் சிந்திடுச்சுனாலே அது எந்த இடத்துல இருக்கோ அந்த கடலில் மொத்தத்துலேயும் பரவிடும். க்ரூட் ஆயில் வந்து தண்ணிக்கு மேலே வந்து மிதந்து அப்படின்னு நின்றுட்டு இருக்கும். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வேண்டி பட்ட சூழ்நிலைகள் அந்த பர்டிகுலர் ஷிப்பிங் கம்பெனி இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனிக்கு மேலே தான் இது வரும். கப்பல்களுக்கு மேலே கொண்டு வர இந்த ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து ஏதாவது லீக் ஆயிடுச்சுன்னா
அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி 20 கோடி 50 கோடி இந்த மாதிரி மில்லியன்ஸில் வந்து காசு செலவாகும். ஸோ இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது. முதல்ல வந்து அவங்களோட கப்பல் நாசமாகும், அப்புறம் கப்பலுக்கு மேலே ஏற்றிட்டு வர சரக்கு நாசமாகும், அதுக்கு மேலே அந்த ஏதாவது லீக் இல்லை ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான சார்ஜஸ். ஸோ இப்படி நிறைய விதமான செலவுகளும் காசு விஷயமான ரிஸ்க்கும் இருக்கிறனால எந்த ஓனர்ஸுமே கப்பல் உரிமையாளர்களுமே வந்து கப்பலை இயக்க தவிர்ப்பாங்க. இந்த இவ்வளோ ஹெவியாக காசு அதில் இருக்கிறதுனால தான் வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குமே வந்து இன்சூரன்ஸ் போடணும். இன்சூரன்ஸ் இல்லாமல் அவங்க மேக்ஸிமம் அந்த இடங்கள்ல எல்லாம் போக மாட்டாங்க. இன்சூரன்ஸுமே வந்து ரொம்ப காசாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரிப்பட்ட வார சூழ்நிலைகளில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு ட்ரிப்பு போகும்போதுமே இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டி வரும். ஏன்னா சாதனங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரிப்புக்குமே மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டி வரும். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பயங்கரமாக வந்து இன்சூரன்ஸ் ப்ரைஸை வந்து ஏற்றிடுவாங்க. ஏன்னா இன்சூரன்ஸே அப்படி தானே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்ககிட்ட ஒரு கணக்கு இருக்கும், 100 பேர் இன்சூரன்ஸ் பே பண்ணுறாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ராபபிலிட்டி கணக்கில் தான் வந்து அவங்களுக்கும் லாபம் இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ 100 பேருக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துட்டு 100 பேரில் 50 பேர் வந்து கிளைம் பண்ண வந்தாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து திவால் ஆயிரும் இல்லையா? 50 பேருக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுவாங்க, கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படி வரும்போது அது ஒரு ரிஸ்க்காக இருக்கிறனால வந்து இந்த மாதிரி சமயங்களில் வந்து யாருமே ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. என்னதான் இதுக்கு முடிவு? இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற அந்த சோக் பாயிண்ட் அப்படின்ற அந்த குறவலை வந்து ஈரான் கையில் இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ஈரான் அடிக்கிறாங்க. ஈரானுக்கு இப்போ மிரட்டுறதுக்கான ஒரே குரல் வலை வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றதான் இருக்கும்போது இப்போ என்னதான் சொல்யூஷன்? இப்போ பாருங்க, நம்ம இந்தியாவில் வந்து எல்பிஜி தட்டுப்பாடு வந்துருச்சு. விறகு பழைய காலத்தில் இருந்த விறகு எல்லாமே வந்து இப்போ பேக் டு ஆக்ஷன், திரும்ப வந்து களத்துக்குள்ள வந்துருச்சு. விறகு விலையெல்லாம் எங்கேயோ போகுதாமா. இன்னைக்கு புதுசாக நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த விறகு வந்து 4000 ரூபாய் வச்சு விற்கிறதா வந்துட்டு இருக்கு நியூஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நம்ம இந்தியாவுக்குமே நிறைய சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி மற்ற உலக நாடுகளுக்குமே பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஜெர்மனி இந்த மாதிரிப்பட்ட பொருளாதாரத்தில் உயர்வடைந்த நாடுகளுமே வந்து நிறைய கச்சா எண்ணெய் ரிலேட்டடான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் இந்த ஈரான் வந்து 2 தாய்லாந்தில் உள்ள ரொம்ப பெரிய ஷிப்பிங் லைன்னு சொல்லப்படுற 2 பெரிய ஷிப்பிங் லைன்ஸோட ஷிப்ஸை வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இதே மாதிரி மைன்ஸ் வச்சும் மிசைல் வச்சும் அட்டாக் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக வெடிச்சு தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தான் வந்து சுமூகமான ஒரு இடத்த எட்டணும். இல்லைன்னா இந்த எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எரிசக்தி தட்டுப்பாடுகள் வந்து விண்ணை பிளந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் போட்டுட்டு போங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.